அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு டெட் ஃபாஸ்ட் ரிவிஷனில் 6th ஸ்டாண்டர்டில் 3 டேர்ம்ஸையுமே ஃபாஸ்ட் ரிவிஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, வெக்காபுலரி, கிராமர் இது எல்லாமே எப்படி ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் டேர்மில் உள்ள ப்ரோஸில் உள்ள பாடத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரோஸில் ஃபஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா சி டர்ட்டில்ஸ். இந்த சி டர்ட்டில்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதில் என்னென்ன நேம்ஸ்லாம் இருக்குது, அந்த டர்ட்டில்ஸோட நேம்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னென்ன டர்ட்டிலோட நேம்ஸஸ்லாம் இருக்குது. ஸ்பேசியஸ் அப்படின்னா என்னது, அதனுடைய இனங்கள். சரியா, ஒரு ஆமையோட இனங்கள் எத்தனைன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதில் 7 சி டர்ட்டிலில் நம்ம 5 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வேர்ல்டில். அதனோட நேம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த சி டர்ட்டிலோடைய அவுட்லைன் ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஆலிவ் ரைட்லே, அப்புறம் லாகர் ஹெட், க்ரீன் சி டர்ட்டில், ஹவுஸ் பில் அண்ட் த லெதர் பேக். இதெல்லாமே ஒரு பெரிய அந்த டாட்டாய்ஸ்லேயே, அந்த டர்ட்டில்லையே ஒரு பெரிய இனம் அப்படின்னா இந்த 5 தான். அது அந்த டர்ட்டிலுக்கு இந்த 5 தான் பெரிய இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெசனில் எத்தனை டர்ட்டில்ஸ் இருக்குது, அது என்ன, எதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதில் என்ன அப்படின்னா டர்ட்டில், அப்புறம் அதனோட சைக்கிள்ஸ் என்ன, அப்புறம் எக்காலஜிக்கல் ட்ரீட்ஸ், இதெல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு போயம். ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள போயம். சரியா, ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள போயம் என்னது, த க்ரொக்கடைல். க்ரொக்கடைல் அதை யார் எழுதுனாங்க, ஆத்தர் யார், லீவிஸ் கெரோல். சரியா, நெக்ஸ்ட்டு இது எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரொக்கடைலை பற்றி சொல்லியிருக்காங்க. க்ரொக்கடைலை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. க்ரொக்கடைலோடைய நகங்கள், அப்புறம் அதனுடைய கை, கால், அதனுடைய உடம்பு, இது எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டையும் அந்த போயமில் ஷார்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன அப்படின்னா மெயினானது என்ன அப்படின்னா ஹிஸ் ஸ்கின் ஷைன்ஸ் அண்டர் த சன். இதில் கோல்டன் ஸ்கேல்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த போயமில் கோல்டன் ஸ்கேல்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது என்ன மீனிங் அப்படின்னா ஹிஸ் ஸ்கின் ஷைன்ஸ் அண்டர் த சன். அதாவது அதனுடைய ஸ்கின் அந்த வெயில் வெளிச்சத்தில் காமிக்கும் போது அதனோட ஸ்கின் எப்படி தெரியுமா, ரொம்ப வெளிச்சமாக தெரியுமா, ரொம்ப ஷைனிங்காக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த போயத்தில் ஸ்மைலிங் ஜாஸ் அண்ட் வெல்கமிங் கிளாஸ். இது இதனோட மீனிங் என்ன அப்படின்னா, இது என்னது, இந்த லைன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, மெட்டஃபர். சரியா, மெட்டஃபர். இதில் லிட்டில் ஃபிஷ் இதெல்லாமே பற்றி இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி என்னது, த ஃப்ரெண்ட்ஷிப். சரியா, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேபி ஹிப்போபாட்டமஸ். அதாவது பேபி ஹிப்போபாட்டமஸ்னால் காண்டாமிருகம்னு சொல்கிறவங்கள, அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஒரு குட்டி டாட்டாய்ஸ் பற்றியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஹிப்போபாட்டமஸோடைய பேர் என்ன, ஓவன். சரியா, இதில் 130-year-old ஜெயிண்ட் டாட்டாய்ஸ், இதனுடைய பேர் ஜி. சரியா, ஜி. எம் சைலண்ட்ல வரணும். சரிங்களா, அப்போது 130-year-old ஜெயிண்ட் டாட்டாய்ஸ். சரியா, அதனுடைய பேர் என்னது, ஜி. சரியா, நெக்ஸ்ட்டு இதனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா இப்போது ஹிப்போபொட்டமஸ் இருக்குல்ல, அதாவது 2004 சுனாமி வந்தது. ஸோ அதில் அதனுடைய ஃபேமிலியே அழிஞ்சிருச்சு. அந்த ஃபேமிலியே அழிஞ்சதுக்கப்புறம் அந்த 130 வருடங்களாக இருக்கிற அந்த ஆமை பண்ண பண்ணுது அப்படின்னா அந்த காண்டாமிருகத்தை எடுத்து எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ரெயின் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. இதுதான் இந்த கதையோடைய ஒரு அவுட்லைன் ஸ்டோரி. சரியா, இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதான் இதில் கொடுத்துருக்காங்க.
அந்த வைல்ட் லைஃப்னா எப்படி இருக்கணும், நீ உன்னோட லைஃப்பில் வந்து நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டாட்டாய்ஸ் வந்து அந்த ஹிப்போபோட்டமஸ்க்கு சொல்லி கொடுக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் உள்ள ப்ரோஸ் லெசன் என்ன அப்படின்னா when the trees walked. இது யார் எழுதுனாங்க அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். சரியா? இது வந்து ரஸ்கின் பாண்ட் எழுதியிருக்காரு. இது வந்து என்ன அப்படின்னா the author, his grandfather, a former forest officer with a deep botanical passion, and his grandmother. அதாவது இந்த கதை என்ன அப்படின்னா ஒரு கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கிராண்ட் ஃபாதர் யார் அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஸோ அவங்கள பற்றி இந்த ப்ரோஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? பிளாட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் வந்து என்ன ட்ரீஸ்லாம் ஃபாரஸ்டில் வச்சுருக்காரு அப்படின்னா டாமரண்ட், லெபர்னன், கோரல் ட்ரீ, இந்த 3 ட்ரீயுமே வச்சுருக்காரு. அதாவது எந்த ஒரு அந்த லேண்டில் எந்த ஒரு அனிமலோ இல்லை எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட்டை அவர் வந்து ரொம்ப பாதுகாத்துட்டு வராரு. அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கொட்டேஷன் ஆஃப் ஜார்ஜ் மோரிஸ் ஃபேமஸ் போயம். இவரோட ஃபேமஸ் போயம் என்ன அப்படின்னா உட்மேன் ஸ்பேர் த ட்ரீ. இதுதான் அவருடைய ஃபேமஸான ஒரு போயம். அது என்னவா எதை பற்றி இருக்குது அப்படின்னா பேனியன் ட்ரீயை பற்றி தான் எழுதியிருப்பாங்க அந்த போயம். சரிங்களா? அதாவது இந்த ஆத்தர் வந்து ரஸ்கின் பாண்ட் வந்து அவர் போயமும் எழுதியிருப்பார், சார்ஜ் மோரிஸை பற்றி எழுதியிருப்பார். ஐயா என்ன அப்படின்னா உட்மேன் ஸ்பேர் தட் ட்ரீ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அதில் பேனியன் ட்ரீயை பற்றி தான் அதில் வந்து அந்த போயமில் எழுதியிருப்பார். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து போயம் ட்ரீஸ். சரியா? அதாவது யூனிட் 2ல் போயமில் உள்ள ட்ரீஸ். சரியா? அது என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா இந்த போயமை யார் எழுதுனாங்க அப்படின்னா சாரா கால்ரிட்ஜ். சரியா? நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ட்ரீயோட நேம்ஸ். பேனியன் ட்ரீ, பீப்பால் ட்ரீ, கோகோனட், நீம், டாமரின், டேட், டீக், மேங்கோ, இது எல்லாமே அதனுடைய ட்ரீஸில் அதாவது போயமில் என்னென்ன ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்தந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி அந்த போயமை எழுதியிருப்பாங்க சாரா கால்ரிட்ஜ். அதில் என்னென்ன ட்ரீயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அதுக்கு அதனுடைய மீனிங்கும் இருக்குது. அதாவது இது ஆப்போசிட்டில் கேட்கலாம், எப்படி வேணாலும் அவங்க வந்து கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ பேனியன் ட்ரீ அப்படின்னா லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீஸ், எல்லாத்தோட பெரிய ட்ரீ என்னது? பேனியன் ட்ரீ தான். பீப்பால் ட்ரீனா குவாஸ் இன் த ப்ரீஸ். கோகோனட் ட்ரீ அது வந்து ஸ்ட்ரைட்டாக டாலாக இருக்கும். அண்ட் நீம் ட்ரீ வந்து அதனுடைய ஃப்ரூட் எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டியாக இருக்கும். டாமரிண்ட் அப்படின்னா ப்ளஷன் சேடு, அதாவது அது டாமரின்னா புளி. அந்த புளி மரம் வந்து புளிய மரம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் கிவ்ஸ் அஸ் ப்ளசன்ட் ஷேடுன்னு கொடுத்துருக்காங்க. டேட்ஸ் அது வந்து எப்படி இருக்கும்னா அதனுடைய லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் டீக் வந்து இது வந்து ஒரு வுட்டன் ட்ரீ. மேங்கோ ட்ரீ வந்து gives us fruit that is good. அதனுடைய ஃப்ரூட் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ப்ளசண்ட்டாக குட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ரீடர். அதில் என்ன அப்படின்னா த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். சரிங்களா? இதில் தீம் என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், அதாவது சுற்றுச்சூழல் வந்து அழியாமல் அதை வந்து நம்ம பாதுகாத்துட்டு வரணும். அதுதான் இந்த கதையுடைய தீம். சரியா? இதில் வந்து என்ன கதை அப்படின்னா ஃபார்மர் வந்து எந்த ஒரு உயிரினங்களையும் துன்புறுத்தாமல் அந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாத்து வந்து அந்த என்விரான்மெண்ட்டையும் வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்பிள் ட்ரீயை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க சின்ன வயசில் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் ஆப்பிள்லாம் சாப்பிட்ருக்கோம், இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆப்பிள்லாம் சாப்பிட்ருக்கோம், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த இதில் நம்மளும் இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம வைக்கணும், அதாவது சுற்றுச்சூழலை இன்னும் மிக அழகாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ இது பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் ஸ்டோரி. சரிங்களா?
நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் உள்ள ப்ரோஸ் a visitor from distant lands. சரியா? இதனோட தீம் என்ன அப்படின்னா குளோபல் ட்ரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெய்லி ஃபுட் ஸ்டேபிள். அதாவது நம்ம டெய்லி ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் நம்ம ஒவ்வொரு காய்கறியை வந்து நம்ம சேர்ப்போம் இல்லையா? ஸோ அதை என்னென்னலாம் நம்ம சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனோட ஸ்டோரி தான் இது. இதில் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா மெனி ஐட்டம்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடக்ட் பண்ணலை. சரிங்களா? அதை ஃபாரின்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து இங்கே வருது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சில்லிஸ் அண்ட் டொமேட்டோஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து போர்ட்டுகீஸோடது ஃப்ரம் சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்தது தான் சில்லிஸ் அண்ட் டொமேட்டோஸ். சரியா? நெக்ஸ்ட்டு வாஸ்கோ ட காமா வந்து போர்ட்டுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் ஹூ sailed to Calicut for the black pepper trade. அதாவது வாஸ்கோ ட காமா வந்து போர்ட்டுகஸ்ல இருந்து பிளாக் பெப்பர் வந்து கொண்டு வந்தார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்காஸ் இன் பெரு அப்படின்னா என்ன அப்படின்னா இண்டிஜீனியஸ் பீப்புள் இவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பொட்டேட்டோ. சரியா? அது நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் உள்ள போயம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். சரியா? ஸ்பைசஸ் இதை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ராஜ் ஆறுமுகம்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இதில் என்ன கதை அப்படின்னா ஒரு யங் பாய் நேம்டு முத்து இஸ் சென்ட் டு a shop by his mother to buy a list of ingredient. அதாவது என்ன அப்படின்னா ஒரு அம்மா வந்து தன்னுடைய பையனை இந்தந்த இன்க்ரீடியன்ட் இந்தந்த பொருள்லாம் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் அவங்க வந்து என்னெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் சினமன் கார்டமம் ginger and garlic he forgot the list and recites mustard seeds, nutmeg, cloves and asafoetida out of panic, getting his ears pulled by his mother. அதாவது அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மஸ்டர்ட் சீட்ஸ், நட்மேக், க்ளவுஸ் அண்ட் asafoetida இதுக்கு பதிலாக அவன் என்ன வாங்கிட்டான் அப்படின்னா சினமன், காடமம், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இந்த பொருளை வந்து அவன் வாங்கிட்டு கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கொடுக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட காதை பிடிச்சி திருக்கிடுறாங்க. இதுதான் அந்த போயமோடைய தீம் அண்ட் ஸ்டோரி. சரியா? நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ரீடர். அதில் ஸ்டோன் சூப் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதை. ஸ்டோன் சூப் என்ன அப்படின்னா அந்த மலைவாழ் மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா மலைவாழ் மக்கள்லாம் எல்லாருமே கூடி தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சூப்பை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. என்னதெல்லாம் போட்டு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆனியன், கேரட், மீட், கேபேஜ் இதெல்லாமே வந்து பண்ணி அவங்க வந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாமே போட்டு அந்த சூப்பில் வந்து பண்ணி சாப்பிட்றாங்க. சரியா? அதில் இப்போது ஏதாவது ஒரு கெஸ்ட்டோ இல்லை யாராவது நியூ மெம்பரோ அவங்க கேங்குக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பை தான் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. சரியா? இதுதான் ஏதாவது ஒரு ட்ராவலர்ஸ் அதாவது இப்போது வெளிநாட்டிலேருந்து அந்த காட்டுப்பகுதிக்கு வராங்க, எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா அந்த மலைவாழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்டோன் சூப்பை தான் வந்து வச்சு கொடுப்பாங்க. சரியா? ஸ்டோன் சூப்னா அவங்க வந்து அடுப்பு மேலே ஒரு கல்லை வச்சு அதில் வந்து பாத்திரங்களை வச்சு அவங்க பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டோன் சூப். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் உள்ள செகண்ட் டேர்முக்குள்ள ப்ரோஸ், போயட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். இதில் எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்தியன் உமன் அதாவது அத்லட்டிக்ஸ் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மித்தாலி ராஜ். அவங்க வந்து ஒரு உமன். அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா ஃபார்மர் கேப்டன் ஆஃப்
இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம், இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமில் அவங்க ஃபார்மர் கேப்டனாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களை வந்து இன்னொரு பேர் சொல்லி அவங்க வந்து கூப்பிடுவாங்க. என்ன அப்படின்னா தெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அதாவது மேல் கிரிக்கெட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹர் மதர் டங், இவங்களோட மதர் டங் என்ன? தெலுங்கு. சரியா? She bowls the record for the highest individual score in cricket and scored 7 consecutive 50 செகண்ட். அதாவது 50 செகண்ட் அவங்க ஒத்தாளாக இருந்து 50 செகண்ட்ஸில் 7 ஸ்கோர்டு வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உஷா ராணி, இவங்க என்ன அப்படின்னா கபடி பிளேயர். இவங்களோட டவுன் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரு. சரியா? மித்தாலி, அதாவது உஷா ராணி இவங்க வந்து கபடி பிளேயர். இவங்களோட ஊர் என்ன? பெங்களூர். இவங்க வந்து பூ விற்று தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஷி ஒர்க்ஸ் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் இஸ் செலிப்ரேட்டட் ஆஃப் ஹர் நெவர் சே டை ஸ்பிரிட். அதாவது நெவர் சே டை ஸ்பிரிட் இதை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பிவி சிந்து, இவங்க வந்து என்ன அப்படின்னா சாம்பியன் ஆஃப் ஒலிம்பிக்ஸ். இவங்க எப்போ வந்து மெடல் வாங்கினாங்க அப்படின்னா சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. 2016 வாங்கியிருக்காங்க. சரியா? சில்வர் மெடல் 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. யார்? பிவி சிந்து. சரியா? நெக்ஸ்ட்டு போயம் என்ன அப்படின்னா டீம் ஒர்க். போயம் வந்து டீம் ஒர்க்கு. அதில் கலெக்டிவ் சக்ஸஸ் அவர் இண்டிவிஜுவல் க்ளோரி, ஒவ்வொருத்தங்களுடைய சக்ஸஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் அந்த டீம் ஒர்க். சரியா? அந்த போயமோட பேர் வந்து டீம் ஒர்க். இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ ஒருத்தங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் கொண்டாடக்கூடாது, ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு மாணவங்களையும் வந்து நம்ம கொண்டாடணும். அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்களோ இல்லை பாஸ் ஆகிட்டாங்களோ அது ரெண்டையுமே நீங்கள் வந்து பார்க்கவே கூடாது. ரெண்டு பேர்த்தையுமே வந்து நம்ம வந்து கொண்டாட தான் செய்யணும். அதுதான் இந்த வந்து டீம் ஒர்க். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ரீடர். இதில் திங்க் டு வின். இதில் வந்து என்ன அப்படின்னா கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பாருங்கள், ரிச்சா, அருணா, விஷ்ணு அண்ட் த நியூ ஃபிசிக்கல் ட்ரைனிங், அதாவது பிடி டீச்சர், அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர். சரியா? இதுதான் அவங்க இந்த ஸ்டோரியோட கேரக்டர். சரியா? இதில் என்ன அப்படின்னா ரிச்சா இஸ் அ டேலண்டட் ரன்னர் பட் லேக்ஸ் த கான்ஃபிடன்ஸ் டு வின் எ ரிலே ரேஸ். The new PT instructor trains the team, teaching them how to maintain momentum while passing the baton. Richa overcomes her self-doubt by focusing on the mantra to win during the final lap. அதாவது இந்த ஸ்டோரி அவுட்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா ரிச்சா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்க வந்து ஒரு டேலண்டட் ரன்னர். இவங்க வந்து ரொம்ப ரன்னரில் ரொம்ப டேலண்டடாக இருக்கக்கூடிய பொண்ணு. இந்த பொண்ணு வந்து ரிலேயில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. அவங்க வந்து அதில் கலந்துக்கும் போது அவங்க ரன் பண்ணிகிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வின் பண்ணிடுவோமா இல்லை மாட்டோமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர், அதாவது பிடி டீச்சர் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தோக்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா திங்க் டு வின் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அது ஓடும் போது திங்க் டு வின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுறா. ஸோ லாஸ்ட்டாக அவள் வின் பண்ணிடுறான். ஸோ இதுதான் அவுட்லைன் ஸ்டோரி. சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து கரெக்டாக ஃபாஸ்ட் ரிவிஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். யூனிட் 2ல் உள்ள ப்ரோஸ், அதாவது டேர்ம் 2 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் உள்ள யூனிட் 2ல் உள்ள ப்ரோஸ். ட்ரிப் டு ஊட்டி. இதில் என்ன அப்படின்னா travelogue written as a letter from a school girl named Merlin to her friend Mallika. அதாவது
மெர்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் மல்லிகாவுக்கு லெட்டர் எழுதுறா. என்ன எழுதுறா அப்படின்னா, இந்த மெர்லின் அப்படிங்கிற பொண்ணு வந்து அவள் ஊட்டிக்கு போன தருணங்கள், அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த லெட்டர் எழுதுறா மல்லிகாவுக்கு. சரியா? என்ன எழுதியிருப்பா? Describe the school trip on the Nilagiri Mountain Railway toy train, a recognized UNESCO World Heritage Site. Major incidents என்ன அப்படின்னா, the train slowly climbs step valleys, passes through dark tunnels and stops unexpectedly because a baby elephant is sitting on the tracks which the crew gently causes away. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரியில், அதாவது இந்த லெட்டரில் அந்த பொண்ணு என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அதாவது நாங்கள் ஊட்டி ட்ரெயினில் போனோம், அது ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. அது ஒரு பெரிய, அதாவது டனல் அப்படின்னா அந்த கூன்னு சத்தம் போடும்ல, அந்த டனல் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதுலேருந்து நிறைய புகை வந்தது. போகிற வழியில் அந்த ட்ராக்கில் குட்டி யானைகள்லாம் படுத்திருந்தது. நெக்ஸ்ட் அனிமல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் மல்லிகாவுக்கு அவள் ஸ்டோரி அதாவது லெட்டர் எழுதுறா. சரியா? அதுதான் வந்து ப்ரோஸோடைய அவுட்லைன் ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு போயம் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். இதை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா, ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இது என்ன அப்படின்னா, தீம் என்ன அப்படின்னா, த த்ரில்லிங் rapid pace of a steam train journey were sight flashed by like a picture book. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம புக்கில் உள்ள மாதிரி இப்போ நம்ம வந்து நிறைய டாய்ஸ் மாதிரி பிக்சர்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து நம்ம நேரில் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த ஸ்டோரி. அதுதான் அதனுடைய தீம். சரியா? இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர். இது யார் அப்படின்னா, கலிவர்ஸ் ட்ராவல். இது யார் எழுதுனாங்க அப்படின்னா, ஜொனாத்தன் ஷிஃப்ட். இதில் ப்ரொட்டோகானிஸ்ட் யார் அப்படின்னா, லீம்வெல் கலிவர்ஸ் எ ஷிப்ஸ் சர்ஜன். இதுதான் ப்ரொட்டோகானிஸ்ட் அப்படின்னா கேரக்டருடைய நேம்ஸ். சரியா? நெக்ஸ்ட்டு, கலிவர் இஸ் அ ஷிப் wrecked and swims to the mysterious island of லில்லிபுட். அதாவது லில்லிபுட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் கலிவர் அப்படிங்கிறவர் ஒரு அதாவது ஷிப் விரிக்கடு, அதாவது ஷிப்பை ஓட்டுறவராக இருந்தார். நெக்ஸ்ட்டு, அந்த லில்லிபுட்டில் நிறைய குட்டி குட்டி மனிதர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்காக சேவை செய்கிறதான் இந்த ஸ்டோரி. சரியா? நெக்ஸ்ட்டு, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள டேர்ம் 3. இதில் ஹூ ஓன்ஸ் த வாட்டர் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸ். சரியா? அதில் ஹூ ஓன்ஸ் த வாட்டர் அது என்ன அப்படின்னா, இதில் வந்து கோர் தீம் என்னது? வாட்டர் ஸ்கேசிட்டி, கம்யூனிட்டி ரிசோர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இந்த ஸ்டோரியில் அவுட்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, தீம் என்ன அப்படின்னா, தண்ணியை வந்து ரொம்ப சிக்கனமாக நம்ம வந்து புழங்கணும். தண்ணியை வந்து என்றைக்குமே வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. என்விரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழலையும் வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுதான் இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் தீம். சரியா? நெக்ஸ்ட்டு போயம் இந்தியன் சீசன்ஸ். இந்தியன் சீசன்ஸ் என்ன அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் இன் இந்தியா. அதாவது நம்ம இந்தியாவில் நிறைய சீசன்ஸ் வந்து இருக்குது. வின்டர், சம்மர், மான்சூன், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது ஒன்றுலேயும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது தான். சம்மர் வந்து starts with an intense bright glare and a blaze of heat. இப்போ blaze of heat அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சம்மர் அப்படின்னு சொல்லி போடணும். அதாவது மேட்ச்சில் கண்டிப்பாக கேட்பாங்க. மான்சூன் இல்லைன்னா ரெயின் வந்து வந்தது அப்படின்னா brought by muddy feet, smelling of fresh grass, frogs and leaping tots. அதாவது மட்டி ஃபீட் அப்படின்னா என்னது? மணல் வாசனைன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் மட்டி ஃபீட். ஸ்மெல்லிங் ஆஃப் ஃப்ரெஷ் கிராஸ், அதாவது ரொம்ப ஃப்ரெஷ் கிராஸோடைய ஸ்மெல் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் மான்சூன் அண்ட் ரெயின்ஸ். சரியா? ஆட்டம்னா என்னது? இது வந்து described specifically as English atom
where trees shake their leaves changing into red, yellow and brown. அதாவது ஆண்டம் வந்து மரம் வந்து நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த லீவ்ஸ் எல்லாம் அந்த டைமில் எப்படி ஆகும் அப்படின்னா ரெட் கலராக மாறும், எல்லோ கலராக மாறும், ப்ரௌன் கலராக மாறும். அந்த மாதிரி உள்ள அந்த லீவ்ஸ் எல்லாம் மாறக்கூடிய தருணம்னா என்னது? ஆட்டம். சரியா? வின்டர் அப்படின்னா என்னது? ரொம்ப 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 குளிர், நம்ம விடவிடன்னு விரைக்குது, ரொம்ப குளிர் ஆட்டுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வின்டர். சரியா? நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ரீடர், A Childhood in Malabar. இது என்ன, யார் எழுதுனாங்க அப்படின்னா கமலாதாஸ். அதாவது இவங்க கமலாதாஸ் தான் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதும் போது அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா மாதவி குட்டி. சரியா? ஆல்சோ ரோட் அண்டர் ஹர் பென் நேம் மாதவி குட்டி. சரியா? அவங்க எழுதும் போது அவங்களுடைய பேர் என்னது? மாதவி குட்டி. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இதில் என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா அம்பா ஜப்தேல், a traditional family home in Malabar, Kerala. கேரளாவில் மலபார் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அம்பாசத்தால் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. சரியா? என்ன அப்படின்னா என்னென்ன இன்சிடெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா பாருங்கள். chronicles a terrifying experience surviving a massive cyclone, the storm of 1924. Characters include the narrator. யார் அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க, கேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா the narrator இருக்காங்க, her brother, அப்புறம் அம்மம்மன்னா யார்? அங்கிள், அண்ட் மாலதி குட்டி. சரியா? இதுதான் அவங்களுடைய கேரக்டர். நெக்ஸ்ட்டு ப்ரோஸ், யூனிட் 2ல் இருக்கிற ப்ரோஸ். சரியா? தட் சண்டே மார்னிங் யார் எழுதுனா அப்படின்னா சவிதா சிங். இது என்ன அப்படின்னா பாட்னால இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பற்றி தான் சொல்கிறாங்க. அவங்க அங்கே உள்ள கலவரங்கள்லாம் எப்படி இருந்தது, கலவரத்தை பற்றி சொல்லி எப்படி அவங்க வந்து டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்படின்னு அந்த கதையே. நெக்ஸ்ட்டு போயம், A tragic story. யார் எழுதுனாங்க அப்படின்னா வில்லியம் மேக்ஃபீஸ் தக்கரி. சரியா? அவங்க வந்து காமிக்கல் ஃபூலிஷ்னஸ் அண்ட் ஃபியூட்டிலிட்டி ஆஃப் ஃபைட்டிங் நேச்சர், அதாவது ஒரு ஃபைட்டை பற்றி தான் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஃபைட் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு ஃபூலிஷ்னஸாக ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அந்த சண்டை. அதை பற்றி தான் அவர் வந்து போயம் எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா வில்லியம் மேக்ஃபீஸ் தக்கரி. நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி, brought to book. இது என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ், அதாவது ஒரு பையன் வந்து தன்னுடைய ஸ்கூல் புக் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லக்கூடியதான் இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்கிற ஸ்டோரி. சரியா? இதில் நெக்ஸ்ட்டு மகேஷ் அப்படிங்கிறது தான் இவன் வந்து ஒரு கேர்லெஸ் பாய். இவனுடைய நோட் புக்ஸ் எல்லாம் அங்கே இங்கன்னு தொலைச்சிருவான். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஸ்டோரி. சரியா? நெக்ஸ்ட்டு யூனிட் 3 அப்படிங்கிறது பிளே. சரியா? அந்த பிளேயில் என்னென்ன கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆத்தர் யார்? அடாப்டட் ஃப்ரம் த கிளாசிக்கல் கலெக்ஷன் பை ரூத்யார்ட் கிப்ளிங். சரியா? இது வந்து ஒரு கிளாசிக்கல் கலெக்ஷன். ரூத்யார்ட் கிப்ளிங்னா என்ன எழுதியிருக்காருன்னா இந்த ஜங்கிள் புக். இதில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? மௌக்லி அப்படின்னா யாரு? மேன் கப் raised by wolves, father wolf and mother wolf. Raksha protect Mowgli from danger. மௌக்லி அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த ஒரு குட்டி பையன். சரியா? அவன் பேர் என்னது? மௌக்லி. அவன் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது யார் காப்பாற்றினாங்க அப்படின்னா ஒரு ஃபாதர் உல்ஃப் அண்ட் மதர் உல்ஃப். ரக்ஷா, அந்த மதர் உல்ஃப் பேர் ரக்ஷா. அவங்க தான் வந்து இந்த பையனை காப்பாற்றிருக்காங்க. உல்ஃப்னா என்னது? நரி. சரியா? ஷேர்கான் இவங்க யார் அப்படின்னா த வில்லனியஸ் லேம் டைகர் ஹூ கிளைம்ஸ் மௌக்லி ஆஸ் ஹிஸ் ரைட்ஃபுல் ப்ரே.
அதாவது அந்த மௌக்லி அப்படிங்கிற ஒரு பையன் இந்த ஷேர்கானை வந்து ரொம்ப தோற்கடிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த அவங்க 2 பேரும் ஒரு எப்படி சொல்ல, அவங்க 2 பேரும் ஒரு எனிமி மாதிரி. எப்படியாவது இந்த பையனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி இந்த ஷேர்கான் அப்படிங்கிற ஒரு வில்லன், அதுதான் இந்த கேரக்டரோடைய வில்லன். சரியா? டைகர், ஒரு பிளாக் கலர் டைகர். அகீலா, இவங்க வந்து யாரு அப்படின்னா த வைஸ் ஓல்டு லீடர் ஆஃப் த C1 wolf pack. அதாவது என்ன அப்படின்னா ஒரு நரி கூட்டத்துக்கு இவங்க தான் தலைவர். யாரு அப்படின்னா அகீலா. பாலு அப்படிங்கிறது ஒரு ப்ரௌன் கலர் பியர். என்ன அப்படின்னா ஒரு கரடி, பாலு அப்படிங்கிறது. சரியா? பஹீரா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா த ஸ்லீக் கன்னிங் பிளாக் பேந்தர் who buys Mowgli's life into the pack with a freshly killed bull. அதாவது என்ன அப்படின்னா இந்த பகீரா அப்படிங்கிறவர் வந்து ஒரு புலி, பேந்தர், ரொம்ப பயங்கரமான ஒரு புலி. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புலி, அந்த பையனை, மௌக்லி அப்படிங்கிற பையனை வந்து காப்பாத்துறவர். சரிங்களா? நெக்ஸ்ட், எல்லா லெசன்ல உள்ள ப்ரோஸு, போயம், அப்புறம் சப்ளிமெண்ட்ரி ரீடர். அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர்ல உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம பார்த்தோம். கேரக்டர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிராமர். ஏன்னா மெயினான ஒரு திங்கே அந்த கிராமர் தான். அந்த கிராமர்ல நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே, அதாவது ஃபார்முலா எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து இப்போ எக்ஸாம் எழுதிடலாம். சரியா? கிராமரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ளது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது? the person, animal or thing that performs the main action. மெயின் ஆக்ஷனில் பர்சனோ இல்லை அனிமலோ இல்லை ஏதாவது ஒரு திங்ஸோ இருந்தது அப்படின்னா அது வந்து சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் உள்ள வேர்டெல்லாம் வருது தெரியுமா, அதுதான் ப்ரெடிகேட். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இங்கே பாருங்கள், த ஆலிவ் ரைட்லி டர்ட்டில்ஸ், இது வந்து சப்ஜெக்ட். சரியா? த ஆலிவ் ரைட்லி டர்ட்டில்ஸ் வந்து இது வந்து சப்ஜெக்ட். சரியா? அதுக்கு அடுத்து உள்ளது நெஸ்ட் அட் நைட், இது வந்து ப்ரெடிகேட். சரியா? another எக்ஸாம்பிள் பாருங்க, a boy is playing. சரியா? a boy அப்படிங்கிறது சப்ஜெக்ட், is playing அப்படிங்கிறது ப்ரெடிகேட். இப்படி தான் நம்ம வந்து பிரிக்கணும். சரியா? ஒரு சென்டென்ஸை சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டை எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படின்னா அப்படி தான் பிரித்து பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ். அதாவது டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ்க்குள்ள இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அசர்ட்டிவ் தான். மேக்ஸ் a direct statement ends with a period. ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக முடிஞ்சிருக்கணும், ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக முடிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்சஸ். இல்லை எக்ஸாம்பிள் பாருங்கள், கிராண்ட் ஃபாதர் லவ்டு ட்ரீஸ், இது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சது தான். ஸோ அதுதான் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா ஒரு கொஷின் எழுப்புற மாதிரி இருக்கும். கடைசியில் என்ன போடணும்? கண்டிப்பாக கொஷின் மார்க் போடணும். அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், வேர் டூ சீ டர்ட்டில்ஸ் லே எக்ஸ். கடைசியில் என்ன போடணும்? கொஷின் மார்க் கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா என்னது? gives a command, order, request or advice ends with a period. அந்த சென்டென்ஸில் கமெண்ட், ஆர்டர் இல்லைன்னா ரெக்வெஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இம்பரேட்டிவ். ஸ்பேர் தட் ஏன்ஷியன்ட் ட்ரீ. எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேர் தட் ஏன்ஷியன்ட் ட்ரீ. எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், அதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வாட் அ பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ். கடைசியில் இந்த எக்ஸ்க்ளமேட்டரியை கண்டிப்பாக போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இதில் லிங்க் வேர்டு இருக்கும், ஃப்ரேசஸ் இருக்கும், அண்ட் இண்டிபெண்ட் கிளாஸ் இல்லைன்னா டிபெண்ட் கிளாஸ், இது எல்லாமே இருக்கக்கூடியதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். சரியா? நெக்ஸ்ட்டு டேர்ம் 2ல் உள்ள கிராமர் பார்ப்போமா?
நவுன். நவுன் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா நேம்ஸ் ஆஃப் அ பீப்புள், பிளேஸ் ஆர் திங்ஸ், அது எல்லாமே வந்தது அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்க, மித்தாலி ராஜ் இந்தியா, அப்புறம் மித்தாலி ராஜ் இந்தியா, நெல், இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஒரு நேம் இல்லைன்னா ஒரு பர்சனோட நேமு, ஒரு பிளேஸ், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட்டு காமன் நவுன் என்ன அப்படின்னா காமனாக இருக்கக்கூடியது. சிட்டி, கண்ட்ரி, ரிவர், டவுன், இந்த மாதிரி உள்ள பிளேசஸ் இருந்தது அப்படின்னா அதாவது காமனாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம காமன் நவுன்னு சொல்கிறோம். இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரிக்கெட்டர், கண்ட்ரி, ரிவர், crocodile, சரியா? இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடியது. கலெக்டிவ் நவுன் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்போது எக்ஸாம்பிள் என்ன? பேக் ஆஃப் wolves, a herd of hippos, a fleet of ships. அதாவது ஷிப்ஸுக்கு என்ன வேர்டு வரும்? ஹிப்போஸ்க்கு என்ன வேர்டு வரும்? wolvesக்கு என்ன வேர்டு வரும்? இப்போ ஃப்ளவருக்கு என்ன வேர்டு வரும்? a bunch of flowers, சரியா? அந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அதான் கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபீலிங், அதை வந்து நம்ம பார்க்கவோ இல்லை தொடவோ முடியாது. ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். என்னெல்லாம் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப், ஹானஸ்டி, ஃபியர், ஆங்கர், சரியா? நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ரிங் போட்டிருக்கேன், சரிங்களா? இந்த ரிங் வந்து எதால் செஞ்சுருக்காங்க? கோல்டால் செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு மெட்டீரியலை எதால் அதை வந்து செஞ்சுருக்காங்களோ அதுதான் மெட்டீரியல் நவுன், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், வுட், கோல்டு, ஸ்டோன், அயன், அதுதான் இதனுடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டேர்ம் 3ல உள்ள கிராமர் பார்ப்போம். அட்வர்ப்ஸ். அட்வர்பில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா அட்வர்ப் ஆஃப் மேனர். அட்வர்ப் ஆஃப் மேனரில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆக்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். லாஸ்ட்டில் என்னவா இருக்கணும்? எல்ஒய் வந்து முடிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து adverb of manner. Example பாருங்க, the wild dogs duck frantically. frantically அப்படின்னா பயங்கரமான, சரியா? அதாவது பயங்கரமா அந்த நாய்கள் வந்து ரொம்ப தாக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுதான் இந்த எக்ஸாம்பிள். the wild dogs duck frantically. நெக்ஸ்ட்டு அட்வர்ப் ஆஃப் டைம். அட்வர்ப் ஆஃப் டைம் என்ன அப்படின்னா டுடே, எஸ்டர்டே, நெக்ஸ்ட் டே, அந்த மாதிரி உள்ள டேஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம்ல, அதைத்தான் வந்து டைமை வந்து சூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இட் ரெயின்ட் எஸ்டர்டே, தே அரைவ்டு இயர்லி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அட்வர்ப் ஆஃப் டைம். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னா the boy sat there, அந்த பையன் அங்கே போய் உட்கார்ந்தான், அதாவது அந்த பிளேஸில் போய் உட்கார்ந்தான் சொல்கிறோமா? நெக்ஸ்ட்டு கம் இன்சைட், நீங்கள் உள்ளவா, அது ஒரு பிளேஸ் தான். ஸோ அதை அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன்ஸ் ஹவ் ஆஃபன் an action takes place. She regularly practices cricket. அதாவது ஃப்ரீக்வன்சி, அதாவது ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது தான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, சரியா? நெக்ஸ்ட்டு டென்சஸ் வந்து இருக்குது. டென்சஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், அப்புறம் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் டென்ஸு, இது எல்லாமே வந்து டென்சஸில் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து படிச்சுக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜெரம்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், அப்புறம் கொஷின் டேக்ஸ், இந்த மாதிரி உள்ள கிராமர்ஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க. நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். அதில் எப்படி எந்தெந்த பேட்டர்ன்லலாம் அவங்க வந்து கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் 2 இயருக்குள்ளே ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தாலே போதும். அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிவிஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக டெஸ்ட் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபாஸ்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. ஃபாஸ்ட் ரிவிஷன் வந்து
எப்படி அப்படின்னா ஒவ்வொரு லெசனில் உள்ளயும் இப்போ ஓவராலாக அந்த ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா ஓவரால் ஸ்டோரியை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வந்து ஒன் பை லைனாக நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும். நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அதை கடைசியாக நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரியா? நிறையா மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெட்டுக்கு வந்து மார்க் டெஸ்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு நீங்களாவே டெஸ்ட் வச்சு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அண்டு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து புக்ஸில் படிங்க. நிறைய கிராமர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பாருங்கள். கிராமர், வொக்காபுலரியில் ஸ்பீக்கிங், லிசனிங் இதெல்லாமே பாருங்கள். அண்டு சப்ளிமெண்ட்ரி ரீடரில் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் வந்து நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அவங்க வந்து கொலாப்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபுல்லாகவே நம்ம ரீட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் மீனிங்கையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஒரு பேப்பரில் பிக் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஆன்சரை வந்து செலக்ட் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரீட் த பேசேஜ். முதல்ல அந்த பேசேஜை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு நிறைய அதாவது கிராமர்ஸ் வந்து முக்கியமான கிராமர் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அண்டு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. அண்டு டென்சஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த 4மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே நீங்கள் போய் பாருங்கள். அதில் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ நல்லா படிங்க. எல்லா ஆசிரியர்களும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரீட் பண்ணி கண்டிப்பாக எழுதுங்க. யூ ஆர் அ டீச்சர்ஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து புக் பேக்கில் உள்ளது, புக்குக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நாளைக்கு மண்டே தான் இருக்குது. இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ரிவிஷன் வந்து இந்த கம்மியான கேப்பில் ஃபாஸ்ட் ரிவிஷன் கண்டிப்பாக கொடுங்க. நோட்ஸ் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் உள்ள நோட்ஸ் எல்லாமே முக்கியமான நோட்ஸ் எது உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் எல்லாருமே நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட் டீச்சர்ஸ். எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.